சேவானின் மரணமும் வாலிப நாட்களிலே நடந்தது. இயேசு கிறிஸ்துவின் மரணமும் வாலிப நாட்களில் நடந்தது. இயேசு கிறிஸ்துவும் சேவான ஒரு ஒற்றுமைனா தன்னுடைய மரணம் நெருங்குகிற அந்த நேரத்துல, சாகுற அந்த நிமிஷத்துல அவருக்கு சொன்ன ஒரு வார்த்தை, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். ஆமென். இயேசு கிறிஸ்து அதான் சொல்லி தன்னுடைய ஜீவனை விட்டார். சேவானும் அப்படி சொல்லித்தான் ஜீவனை விட்டார். பவுல் சொல்லுகிறார், நல்ல இப்பொழுதோ வானவலியாய் வார்க்கப்படும் நேரம் வந்தது, தேகத்தை விட்டு அவன் பிரியும் காலம் வந்தது என்று சொல்லி நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக் கொண்டேன், இருமுதல் நீதிக்கிடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அதை அந்நாளிலே உடைய பிரசன்னமாக அதை விரும்புகிற யாவருக்கும் அந்நாளிலே அதை தந்தருமாறு சொல்லி தன்னுடைய ஓட்டத்தை முடித்து தன் ஆவியை கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறதை பார்க்கிறோம். ஆமென். சதமரலிலே சொல்லுங்க, எப்ப சாகரங்கிறது முக்கியம் இல்லை, எப்படி சாகரங்கிறது ரொம்ப முக்கியம். ஆமென். எதற்காக சாகரங்கிறது ரொம்ப முக்கியம். கர்த்தர் நம்ம வச்சிருக்கிற வரைக்கும் சந்தோஷமா ஓடுவோம். ஆமென். எப்ப நம்முடைய ஓட்டம் நிறைவேறுகிறதோ அப்பொழுது நம்முடைய ஆவி நாம கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது. அது கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமுறாமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, ஆவி தன்னை தந்த தெய்வனிடத்திற்கு போக வேண்டும். நம்முடைய ஆவியை கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென். சத்தமுறையிலேயே சொல்லுங்க. நம்முடைய ஆவி பிரிக்கிற நேரத்துல சந்தோஷமாய் கர்த்தர் எழுந்து நின்று நம்மை வரவேற்க ஆயத்தமாக வேண்டும். சேவானின் மரணத்தின் போது அதுதான் நடந்தது. ஒவ்வொரு பரிசுத்தவனுடைய மரணத்தின் போது அதுதான் நடக்கிறது. யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறார்களோ இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். மரணம் எல்லாருக்கும் வரும், எல்லாருக்கும் வரும். எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்றவங்களுக்கு மரணம் வரும், துன்மார்க்கருக்கு மரணம் வரும், பரிசுத்தவான்களுக்கு மரணம் வரும், அநியாயமாய் வாழ்றவர்களுக்கு மரணம் வரும், நியாயமாய் வாழ்றவர்களுக்கு மரணம் வரும். மரணம் எல்லாருக்கும் வரும், எப்பொழுதும் வரும். ஆனா யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. என்ன பாக்கியம், ஒரு மகா பெரிய ஒரு பாக்கியம் அது. ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து கிறிஸ்துவுக்காக ஓடி தன் ஆவி ஆத்ம சரீரத்தை கிறிஸ்துவுக்காக அர்ப்பணித்து வாழ்வோமானால் கடைசி இந்த ஆவி பிரிகிற நேரத்துல, இந்த ஆவியை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற நேரத்துல அந்த பரலோகம் சந்தோஷப்படும். கர்த்தராகிய தேவனாகிய கர்த்தர் அங்கே எழுந்து நின்று வரவேற்க நமக்காக ஆயத்தமாய் இருப்பார். அங்கே சந்தோஷம் உண்டாகும். பரலோக ராஜ்யம் அதன் மூலமாய் மகிமைப்படும். அப்படிப்பட்ட ஒரு மரணம் நமக்கு வேண்டும். ஆமென். அல்லேலூயா. மகிமையில் இயேசுவை தரிசிக்கும்